بسم الله الرحمن الرحيم. விஞ்ஞான ரீதியான தொடர்கள் தனியா பார்ப்பீர்கள். இதுதான் சுருக்கமா சொல்வதா இருந்தால் நம்ம வாழுகிற பூமியில மட்டும்தான் வாழ தகுந்த கோள் ஆக்கி இருக்கிறேன், இதுலதான் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் எத்தனையோ கோள்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் படைச்சு விட்டுருக்கான். இதை விட பெருசு, இதை விட ஆற்றல் உள்ளது, இதை விட வலிமையானது, இதை விட ஒளி வீசக்கூடியது, இதெல்லாம் படைச்சிருக்கும் பொழுது பூமியில தான் உங்களுக்கு வாழ தகுந்ததை ஆக்கி இருக்கிறேன்னு சொல்லி 10 சொல்றான், 36 சொல்றான், 53 சொல்றான். இந்த மாதிரி பல இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஆமா உண்மைதான், சந்திரன்லயும் வாழ இயலாது, எதுலயும் வாழ இயலாது. ஒண்ணு அது போதுமான வெப்பமா கரெக்டான வெப்பம் இருக்கணும். வேற கோள்களுக்கு போனீங்கன்னா ஒண்ணு வெப்பம் ஜாஸ்தியா போய் வெப்பம் குறைஞ்சு போயிடும், ஒண்ணு அதிக குளிர் செத்து போயிடும், இல்லாட்டி அதிக வெப்பத்துல கருவாடா போயிருவான்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இதெல்லாம் அன்னைக்கு உள்ள அறிவு எப்படி சொல்ல முடியும்? எப்படி ஆச்சரியத்துல ஆச்சரியமா இருக்கு, பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி நிலத்தடி நீரை தண்ணிக்குள்ள வச்சிருக்கிறான். நம்ம நிலத்தடி நீருங்கிற எப்படி வருதுன்னா மழை பெஞ்சு கீழே போய் இது வடிகட்டி அதுதான் நிலத்தடி நீர் ஆகுதுன்னு இப்ப கண்டுபிடிக்கிறான். இது அன்னைக்கு சொல்ல இயலுமா? அதை சொல்றது திருமறை குரானை பாத்தீங்கன்னு சொன்னா 23, 18, 39, 21 இதுல எல்லாம் இதுகளை பத்தி சொல்லப்படுது. குடிக்கிறவங்க குடிக்கிற பால் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு கூட குரான் சொல்லுகிறது. இப்படி எல்லாத்தையும் திருமறை குரான் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக முன்னறிவிப்பை செய்து இது உண்மையான மார்க்கம் தான். கண்டிப்பா இத 1400 வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானம்டா என்ன, அறிவியல்டா என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத காலத்துல எழுத படிக்க தெரியாத ஒருத்தர், எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகாத ஒருத்தர், எந்த ஒரு பண்டிதர்கிட்டையும் போய் கிளாஸ் எடுக்காத ஒருத்தர், அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு சின்ன பிள்ளையில ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர், ஒரு சின்ன பிரயோகத்தில் கூட அப்படி புஸ்தகம் கையுமா இருக்கிற ஆள் கிடையாது, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் குடும்ப சும்மா தாங்காம வியாபாரத்துக்கு ஒட்டகத்தில் ஏறி போய் சம்பாதிக்க புறப்பட்டு போயிட்டவர். ஆடு மேய்க்கும் போது படிக்க முடியாது, சம்பாதிக்க கடையில வேலைக்கு செய்து அவனை படிப்பானா? படிப்பு போய் அவ்வளவுதான், படிப்பு கிடைக்காது. அப்ப சின்ன பிள்ளைகளையும் படிக்க முடியல. அப்புறமா வியாபாரத்துக்கு போய் அதை இதை வாங்கி கொண்டு அங்க விற்கிறது, அதை வாங்கி கொண்டு அங்க விற்கிறது, இது மட்டும் தான் தெரிஞ்ச ஒரு ஆளு திடீர்னு 40வது வயசுல வந்துகிட்டு நான் அல்லாஹ்வுடைய இதெல்லாம் சொல்றாரு. எங்க கிடைச்சிருக்க அவருக்கு? எப்படி தெரிஞ்சாரு? சுப்ஹானல்லாஹ். நிச்சயமா இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வர்ற செய்தி தான். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், கடவுள் தான் அவர் அனுப்பி வச்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், உண்மையான வழிதான் என்று தீர்மானிப்பதற்கு இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நமக்கு பெரிய அளவுக்கு உறுதுணையாக நிற்கின்றன. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிற முக்கியமான முன்னறிவிப்புகள், அறிவியல் ரீதியான முன்னறிவிப்புகள். இது சிலதுதான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். முழு குரானை நீங்க புரட்டி பார்த்தீர்களே ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியல் குறித்து செய்த அந்த மலைகளை முளைகளாக ஆக்கி இருக்கிறோம் எல்லாம் சொல்றான். அது கூட முன்னறிவிப்பு தான். அந்த காலத்துல மழை எதுக்குன்னு தெரியுமா? ஏறி உயரத்துல ஏறி வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் வழங்கி வச்சிருந்தாங்க. வேற ஒண்ணும் அதை பத்தி அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. இந்த மழையினால என்ன, மழை இல்லைன்னா என்ன ஆயிருக்கு, இன்னைக்கு பூகம்பம் வருது, அது வருது, எல்லாத்துக்கு காரணம் என்ன? மலைகளை இன்னும் சொல்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு முன்னறிவிப்பு என்ன தெரியுமா? யுக முடிவு நாள் நெருங்கும் பொழுது அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும், கஸரத்து ஸலாஸில், அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல கூட அறிவியல் இருக்கு, அறிவியல் முன்னறிவிப்பு இருக்கு, பிளஸ் அறிவியலும் இருக்குது. அதிகமான பூகம்பம் ஏன் ஏற்படும் என்று கேட்டால், பூகம்பம் ஏற்படுவதற்கு பேலன்ஸ் குறைகிறதான் பூகம்பம் ஏற்படுறது காரணம். பேலன்ஸ் எப்ப குறையுது? அவன் பேலன்ஸுக்கு எல்லாம் நட்டி வச்சுக்கிற மலையெல்லாம் பிடிச்சி உடைச்சு தகர்த்து வீட்டுக்குள்ள கூட நம்பிக்கையா வச்சுக்கிட்டான், ஆட்டுக்குள்ளவையா வச்சுக்கிட்டான், கார் பஸ் ஓடுறது கொண்டு இறச்சி விட்டுட்டான், கட்டுரை கட்டுற கொண்டா அங்க பேலன்ஸுகள் எல்லாம் வச்சிருக்கான். இவன் என்ன செய்வான்? வசதி வாய்ப்புகளுக்காக வேண்டி அல்லாஹ் மலைகளை முளைகளாக அமைச்சு வச்சிருக்கான் பாருங்க. அந்த கரெக்டான கணத்துல இருந்தா தானே பேலன்ஸ் சொல்ல முடியும். ஒரு பேலன்ஸுக்காக ஒரு நிப்பாட்டி வச்சிருக்கும் போது பாதியை வெட்டி எடுத்தீங்கன்னா எப்படி பேலன்ஸ் ஆகும்? 2 பேர் உட்கார்ந்து ஊஞ்சல் இப்படி ஆடுவாங்க, கரெக்டான எடையா இருந்தா தான் அது பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். அவன் ஆடிக்கிட்டு இருக்கையில இவன் தலையில 10 கிலோ தூக்கி வச்சிருந்தா இவன் அமைங்க இருப்பான், மேல ஏறி முடிஞ்சு வச்சுக்காத, தூக்கி ஊஞ்ச ஆட இயலாது. அப்ப பேலன்ஸ் நல்லா என்ன சொல்றான்? இந்த பூமி மேல மென்மையான பகுதியா இருக்குது, கீழே அடர்த்தியான பகுதியா இருக்குது. பூமி வேகமா சுத்தும் பொழுது மென்மையான பகுதியும் அடர்த்தியான பகுதியும் விலகி இப்படி ரிவர்சல் சுத்த ஆரம்பிச்சிடும். சுத்தும் போது கனமானது இப்படியும் லேசான அப்படியும் சுத்த ஆரம்பிச்சுன்னு சொன்னா பூமி பிறண்டு போயிடும், ஒண்ணு செய்ய முடியாம போயிடும். அப்ப ஆணி மாதிரி இந்த மலை இறுக்கி கீழே வரைக்கும் லேசான பகுதியில் ஆரம்பிச்சு கடினமான பகுதி வரைக்கும் கொண்ட இறுக்கி இப்ப சுத்துனா மொத்த பூமியும் சுத்தும். பூமிக்குள்ள 2 சுத்து இருக்காது. இந்த மலைகள் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? கனத்ததெல்லாம் கீழே இருக்கும், லேசானது மேல இருக்கும். வேகமா சுத்தும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு பிடிப்பில் ஆணி வச்சு அறையிலேன்னு வைங்க,
என்ன ஆகும்? ஆணி வச்சு அரைஞ்சேன்னா அந்த ஆணியில வச்சுக்கிட்டு ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிடும். இது ஆணி வச்சு அரையலன்ற என்ன ஆகும்? வேகமா சுத்தி விட்டா உள்ள கனமானது இப்படி சுத்தும், லேசானது இப்படி சுத்த ஆரம்பிச்சிடும். கரெக்டான வேகம் கிடைக்காது. அப்ப இது அந்த மாதிரி இந்த பூமியில பல அடுக்குகள், மென்மையான அடுக்கு மேல இருக்கு, கடினமான அடுக்கு கீழே இருக்குங்கிறது உள்ள அடங்கி இருக்கிறது. ரெண்டாவது இந்த மலைகள் போய் இறுக்கி வச்ச உடனே பேலன்ஸ் வர மாட்டேங்குது, ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் என்ன செய்யறான்? அதுக்கு எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறது எல்லாம் இவன் நாகரிக வசதிகளுக்காக வேண்டி அங்கங்க கொண்டாந்து ரோடு சாலண்டு கொண்டாந்து இறக்கின உடனே அங்க வெயிட் குறையுது. குறைஞ்ச உடனே சுத்தும் போது ஏற்படுற அதிர்வுகள் கீழே முட்டி ஒவ்வொரு இடத்தை ஆட்டி அசைச்சு இவன் எந்த கட்டடத்தை கொண்டாந்து அங்கிருந்து அங்கேயே கை வைக்குது. எங்க வெறும் தலையில பாய எடுத்துருக்குன்னு சாவடிக்க மாட்டேங்குது. மலையை தானே எடுத்துட்டு வந்த, என்னை தானப்பா எடுத்துட்டு வந்த, அதனாலதான் பூகம்பம், அதே வாங்கிக்க. அதனாலதான் அது மண் கட்டணங்கள்லாம் கூட விழுவ மாட்டேங்குது பாருங்க. அது கூட அதிசயமா மண் கட்ட விழுவ மாட்டேங்குது. எந்த ஜல்லியை கொண்டாந்துட்டு மேல கொட்டினியோ உழுவு. இப்ப எடுத்தீங்கள எந்த ஜல்லியை கொண்டாந்து வச்சு ஏத்துனே அதான் உழுவுது. எது விழுவ மாட்டேங்குது? குடிசை விழுவ மாட்டேங்குது. அப்ப அந்த பேலன்ஸ் தவற எல்லாம் சேர்த்து இதுல அதிகமான பூகம்பங்கள் இறுதி காலத்தில் ஏற்படுங்கிறாங்களே. அதிகமான பூகம்பங்கள் எப்படி ஏற்படும்? உலகம் இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அதிகமான பூகம்பங்கள் ஏற்படும் அதுக்குள்ள காரணத்தோட தான் இந்த உலகத்தை எல்லாம் இயக்கிட்டு இருக்கான். எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை வச்சிருக்கான். அல்ல மழை பெய்யுதுன்னா சும்மா மேகம் இல்லாம மழை பெய்யாது. அதுக்குன்னு ஒரு காரணத்தை உண்டாக்கி அதை ஓட்டிட்டு வர சொல்லி குளிர வச்சு அப்புறம் பெய்ய வைக்க. இப்படிதான் அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய நடவடிக்கை இப்படித்தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதிகமான பூகம்பம் வரும்னா பேலன்ஸ் தவறும்னா கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சேர்த்துக்கொண்டு முளைகள் அமைச்சிருக்கிறோங்கிறது விஞ்ஞானம், முன்னறிவிப்பு தான். அதிகமான பூகம்பம் ஏற்படும் என்பதும் கூட என்னது? முன்னறிவிப்பு தான். இப்படியான முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அள்ளி இறைச்சிருக்கிறத பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய உண்மையான மார்க்கம். அல்லாஹ் உண்மையான மார்க்கத்தை எந்த கஷ்டமும் இல்லாம நமக்கு ஒரு கிஃப்டாக தந்து விட்டான் என்று நம்பி குர்ஆன்ல உள்ளபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடியும் நம்முடைய முழு வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்